கிரியா யோகத்தின் பாதை தொடர்கிறது. மொழிகளில் 2 வகைகள் உண்டு. அதாவது மக்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்வதற்காக பயன்படுத்தும் மொழிகள். எடுத்துக்காட்டாக தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு போல அல்லது பல்வேறு உணர்வு நிலைகள் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்ள பயன்படுத்தும் மொழிகள். மனிதர்கள் பெரும்பாலும் முதல் வகை மொழியிலேயே ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள். 2ஆம் வகை மொழி சமய மரபுகளில் கையாளப்படுகிறது. எடுத்துக்காட்டாக ஒரு கிறித்தவ பாதிரியார் திருப்பலியின் போது மதுவை இயேசுவின் இரத்தமாக மாற்ற கோருவது அல்லது ஒரு துறவியின் மந்திர உச்சாடனம் பிரார்த்தனைகளில் வேண்டப்படுவது போல் அல்லாமல் இதில் மன தூய்மையும் ஒருமுகப்பாடுமே வேண்டப்படுகின்றன. மக்கள் எதை திரும்ப திரும்ப சிந்திக்கிறார்களோ அதை நோக்கி ஈர்க்கப்படுகிறார்கள். ஒரு வீடு கட்ட வேண்டும், அதை இன்னின்ன மாதிரி அழகுபடுத்த வேண்டும் என்று கனவு காண்கிற ஒருவன் அதை நிறைவேற்றி கொள்வதற்கு உண்டான செயல்களில் ஈடுபடுவான். அதற்கு தேவையானவற்றை சேகரிக்க தொடங்குவான். அதற்குரிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்வான். வழிப்பறி திருட்டு குறித்த அச்சத்தில் இருப்பவர்களை அதற்கு உண்டான ஆற்றல்கள் சூழ்கின்றன. அதனால் அவர்கள் வழிப்பறிக்கு ஆட்படுவார்கள். சிந்தனைகள் ஆசைகளால் உருவாகின்றன. ஆசைகள் நிறைவேறாத போது மனமுறிவுகள் ஏற்படுகின்றன. மனமுறிவுகள் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றன. குழம்பி கிடக்கும் மனம் தன் விழிப்புணர்வை தடுக்கும். இதன் விளைவாக உள்ளத்தில் உள்ள தெய்வ ஒளியையும் உணர்வையும் காணும் வாய்ப்பை ஒருவன் இழப்பதோடு சுயமாக ஏதும் செய்ய முடியாத சூழ்நிலை கைதியாகவும் ஆகிறான். சிந்தனைகளில் பல ஆற்றல் குறைந்தவை. ஆனால் திரும்ப திரும்ப நிகழும்போது அவை வலுவேற்றப்பட்டவை ஆகின்றன. திரும்ப திரும்ப நிகழும் சிந்தனைகள் பழக்கங்களாகின்றன. அந்த பழக்கங்களே அந்த மனிதன் நடந்து கொள்ளும் முறையை பெரும்பாலும் உருவாக்குகின்றன. ஆகவே ஒரு மனிதனின் ஆளுமை என்பது விருப்புகளும் வெறுப்புகளும் அடங்கிய அவனது சிந்தனைகளின் தொகுப்பே ஆகும். இந்த சிந்தனைகள் அவனது அடிநிலை மனதில் சேகரித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அடிநிலை மனம் யோகத்தில் சித்தம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சித்தத்தை சுத்திகரிப்பதே யோகத்தின் நோக்கம். யோக சூத்திரம் எழுதிய பதஞ்சலியின் சொற்களை அப்படியே சொல்வதானால், யோகம் சித்த விருத்தி நிரோதம். யோகம் என்பது சித்த விருத்திகளை, அதாவது சித்தத்தின் செயல்பாடுகளை அல்லது எண்ண பெருக்கங்களை அகற்றி சித்தத்தை சுத்திகரிப்பது என்பது அதன் பொருள். கிரியா மந்திர யோகம் என்பது மந்திரங்களை வெளிப்பட கேட்காதபடி மீண்டும் மீண்டும் உச்சரித்து அறிவுக்கூரை எழுப்புவதற்கு சொல்லித்தருவது. மந்திரத்தை மீண்டும் மீண்டும் உச்சரிப்பதற்கு ஜெபம் அல்லது மந்திர சாதனை என்று பெயர். ஜபிக்கப்படும் மந்திரமானது அமைதியையும் அறிவையும் தன்னுணர்வையும் ஆனந்தத்தையும் தருகிறது. அது உள்ளுணர்வை தூண்டுகிறது. உள்ளுணர்வு தூண்டப்படுவதால் அறிவு தூண்டப்படுகிறது. அதனால் புதியது படைக்கும் சிந்தனை ஆற்றல் ஊற்றெடுக்கிறது. மீண்டும் மீண்டும் உச்சரிக்கப்படும் மந்திரம் நம் முயற்சி இல்லாமல் தன்னைத்தானே உச்சரித்து கொள்ளும் நிலையை அடையும் போது அது மனதின் இடத்தை தான் எடுத்துக்கொள்கிறது. அந்த நிலையில் நமக்கு எல்லாவற்றிலும் ஓர் உந்துதல் பிறக்கிறது. மந்திர ஜபம் செய்யும்போது அக்கறையுடனும் சிரத்தை, உணர்ச்சியுடனும் பாவம், ஓர்மையுடனும் தாரணை செய்ய வேண்டும் என்பது குறித்து கொள்ளத்தக்கது. தன்னை மையமாக கொண்டு சிந்திக்கிற நிலையை மாற்றி கடவுளை மையமாக கொண்டு சிந்திக்கிற நிலையை உருவாக்குவது மந்திரம். பாபாஜியின் கிரியா யோகத்தில் எல்லா மந்திரங்களுமே தெய்வீகத்தின் பல்வேறு கூறுகளை நோக்கி செயல்படுபவை. மிகுந்த ஆற்றல் சான்ற மந்திரங்கள் எல்லாமே பீஜம், விதை என்று சொல்லப்படுகின்ற எழுத்துக்களை அல்லது ஒலிகளை உள்ளடக்கியவை ஆகும். இந்த பீஜங்கள் உணர்வு நிலைகளில் உச்சத்துக்கு வழிநடத்தி செல்லக்கூடியவை. சித்தர்கள் ஆழ்ந்த தியான அனுபவங்களின் போது இவற்றை கண்டறிந்து சொன்னார்கள். மந்திரங்கள் ஒருவன் உடல் சார்ந்த உணர்விலிருந்து மேலே போக வழிகோலுகின்றன. மந்திரங்களை இடைவிடாமல் ஜபிக்கும்போது அந்தந்த மந்திரங்களுக்கு உரிய சக்கரங்களையும் அனுபவித்து அறிய முடிகிறது.
மந்திரம் என்பது தெய்வத்தின் பெயர் என்றும் தெய்வத்தின் பிரதிநிதி என்றும் மக்கள் நம்புகிறார்கள். அடிப்படையில் மந்திரம் என்பதே தெய்வத்தின் சாரம்தான். பைபிளில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது: தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாலயம் இருந்தது, அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. திருவில்லியம் யோவான் 1:1-3. அவ்வாறே அது ஒரு தெய்வீக ஆற்றல் அல்லது சக்தி உடையதாய் இருக்கிறது. ஒளி வடிவில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. மந்திரமானது ஒருவனுக்குள் படைப்பாற்றலை தூண்டுவதோடு அவனுக்குள் சில அதிர்வுகளை உருவாக்கி அவனை தெய்வமாக்குகிறது. ஒவ்வொரு பீஜ மந்திரத்திற்கும் அதன் தன்மைக்கேற்ப ஒரு யந்திரம் அல்லது வரைபடம் உண்டு. ஒவ்வொரு சக்கரத்துக்கும் சித்தருக்கும் தெய்வத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட மந்திரமும் ஒரு யந்திரமும் உண்டு. ஒரு குறிப்பிட்ட தெய்வத்துக்கு அல்லது சித்தருக்கு அல்லது முனிவருக்கு உண்டான மந்திரத்தை ஜெபிப்பதன் மூலம் அவர்களை தோன்ற செய்யலாம், அவர்களில் வாழ்த்தை பெறலாம். மந்திரம் என்பது இருட்டறையில் ஏற்றப்பட்ட விளக்கை போன்றது. அது கரும வினை நோய்க்கு தடுப்பூசி போன்றது. புலன்களில் வழியாக சிதறிய ஆற்றல்கள் மந்திரத்தால் தொகுக்கப்பட்டு ஒருமுகப்படுத்தப்படுகின்றன. அதன் விளைவாக ஆசைகள் மெல்ல தங்கள் ஆற்றலை இழக்கின்றன. சமநிலையும் சுய கட்டுப்பாடும் வாய்க்கிறது. ஐயமும் பதற்றமும் அலைக்கழிப்பும் ஆட்கொள்ளும் சமயங்களில் மந்திரத்தை ஜெபிப்பதன் மூலம் அமைதி கிடைக்கிறது, உணர்வு ஒருமைப்படுகிறது. மந்திரங்களை சொந்த லாபம் கருதாமல் ஜெபிக்கும்போது நல்ல பயன் கிடைக்கிறது. இதனால் பற்றற்ற தன்மை உருவாகிறது. இந்த நிலையில் அகத்திலிருக்கும் ஆன்மா உணரப்படுகிறது. இதன் காரணமாகவே மந்திரங்களோடு நம என்ற சொல்லை சேர்க்கிறார்கள். நம என்ற சொல்லுக்கு பணிதல், வணங்குதல் என்று பொருள். மந்திரங்களை புத்தகங்களில் படித்து கற்றுக்கொள்வது பயனற்றது. அவை அந்த மந்திரங்களின் அதிர்வுகள், அந்த மந்திரங்கள் ஏற்படுத்தும் உணர்வு நிலைகள் ஆகியவற்றை அறிந்த ஒரு தகுதி வாய்ந்த ஆசிரியரிடமிருந்து கற்றுக்கொள்ளப்பட வேண்டியவை. மந்திரங்கள் அந்தர கிரியா யோகத்தின் மூலம் ஆன்மீக பயிற்சி முகாம் கற்றுக்கொள்ளப்பட வேண்டியவை. அத்தகைய முகாமில் கற்றுக்கொள்ளும்போது கற்றுக்கொள்ளும் சூழல், கற்றுக்கொள்ளும் மாணவன் இரண்டுமே பல்வேறு யோக பயிற்சிகளால் சுத்தகரிக்கப்பட்டிருக்கும் என்பதால் கற்றுக்கொள்வது பயனுள்ளதாக ஆகிறது. கிரியா பக்தி யோகம். கிரியா பக்தி யோகம் என்பது அன்பும் பக்தியும் கலந்து உருவாக்கிய யோகம். தன்னை அறிதல் என்னும் உயர்நிலைக்கு நம்மை உயர்த்தும் ஜெட் விமானமாக இது பயன்படும். பக்தி பாடல்கள், ஜபங்கள், சடங்கு வழிபட்ட வழிபாடு, தீர்த்த யாத்திரை ஆகியன உண்மை அன்பு உள்வாங்கிக் கொள்ள தோதாக இதயத்தை திறந்து வைக்கின்றன. அன்பிற்குரியவர் எல்லாவற்றிலுமே நிறைந்து நிற்பதை அறிந்து கொண்டவனுடைய செயல்கள் மென்மையாகவும் இனிமையாகவும் மாறுகின்றன. மனித இயல்பு ஆசைகளாலும் ஏனைய மனப்போக்குகளாலும் அலைக்கழிக்கப்படுவதால் அன்பு, பக்தி ஆகிய மெல்லிய உணர்ச்சிகள் நீடித்து இருப்பதில்லை. ஆகையால் அன்பு, பக்தி ஆகிய உணர்ச்சிகளை பயன்படுத்துவதற்கு மேற்சொன்ன ஜபம் முதலிய நடவடிக்கைகள் மிகவும் அவசியம். உணர்ச்சி வசப்படும் சிலர் பக்தி யோகத்தினால் மிக எளிதாக ஈர்க்கப்படுவார்கள். ஆனால் அவர்களது உணர்ச்சி பல சமயங்களில் கட்டுக்கடங்காததாகவும் எதிர்மறையானதாகவும் இருக்க காணலாம். இந்த நிலையற்ற உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவும் அவற்றை நிலைப்படுத்தவும் மற்ற யோக வகைகளான கிரியா, குடயோகம், தியானம், பிராணாயாமம், கர்மயோகம், மந்திரயோகம் ஆகியன பயன்படும். கிரியா கர்மயோகம். பகவத்கீதையில் அருச்சுனனுக்கு கண்ணன் சொல்கிறான்: உன்னுடைய கடமை பணி செய்வது மட்டுமே. அதனுடைய பலன்களின் மீது உனக்கு அதிகாரம் இல்லை. ஆகையால் பலனை எதிர்பாராதே. செயல் செய்யாமலும் இருக்க வேண்டாம். செயல் செய் தனஞ்சயா. யோகத்தில் நிலை பெற்று பற்றற்று வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் சமமாக கருதி செயல் செய். இந்த நடுநிலையே யோகம். கீதை 2ஆம் பாகம் 47-48. கிரியா கர்மயோகம் என்பது திறனோடு செய்யப்படும் தன்னலமற்ற தொண்டு என்று வரையறுக்கப்படுகிறது.
சாதாரணமாக மக்கள் தங்களுக்கு ஏதாவது பலன் கிடைக்கும் என்றால்தான் ஒரு காரியத்தை செய்வார்கள். மகிழ்ச்சியை தருவது எது என்பது பற்றி மக்களிடம் ஒரு அடிப்படை குழப்பம் இருப்பதையே இது காட்டுகிறது. மகிழ்ச்சி தனக்குள்ளேயே கிடைக்கக்கூடியது என்பது புரியாமல் மக்கள் அதை புறத்தே தேடி திரிகிறார்கள். மகிழ்ச்சி தரக்கூடிய சில சூழ்நிலைகளையே மகிழ்ச்சி என்று மக்கள் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். அதாவது மகிழ்ச்சி என்பது வேறு, மகிழ்ச்சியை உருவாக்கித் தரும் சூழ்நிலைகள் வேறு. மகிழ்ச்சி என்பது விளைவு, சூழ்நிலை என்பது அதற்குண்டான காரணம் என்பது அவர்களுக்கு புரியவில்லை. கர்மயோகம் பயின்றவர்கள் அத்தகைய தவறுகளை செய்வதில்லை. கர்மயோகி இன்ன பலன் விளையும் என்று எதிர்பார்த்து காரியத்தை செய்வதில்லை. மாறாக எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தன்னுடைய கடமை உணர்வு சுட்டிக்காட்டுகின்ற செயலை பலன் கருதாமல் ஒரு தொண்டாக கருதி செய்கிறான். அதனால் அந்த செயல்களில் விளைவுகள் அவனை பாதிப்பதில்லை. ஆகையால் அவன் தோளில் புதிய கர்மவினை மூட்டைகள் ஏறுவதில்லை. அவனது ஆசைகள் தூண்டப்படுவதில்லை. தொடர்ந்து அமைதி நிலைக்கிறது. செய்கின்ற செயலை ஓர் ஆன்மீக அன்பு நிலையிலிருந்து செய்வதால் அந்த செயல் திறனோடும் செய்யப்படுகிறது. தன்னலமற்று செயல் செய்யும் நிலையில் கர்மயோகி அகங்காரத்தினால் வரும் சில்லறை சிரமங்கள் தொந்தரவு செய்யாதபடி உயர் உணர்வு நிலையினால் ஆட்கொள்ளப்படுகின்றான். கிரியா கர்மயோகம் என்பது ஒரு வாரத்திற்கு பல மணி நேரங்களை பிறருக்கான தொண்டில் கழிப்பதை முக்கியமாக கொண்டது. அவ்வாறு ஒருவன் தொண்டு செய்ய தொடங்கும்போது அகங்காரத்தின் கட்டளைக்கும் ஆண்டவனின் கட்டளைக்கும் இடைப்பட்ட வேறுபாடு அவனுக்கு புலப்படத் தொடங்கும். ஆண்டவனின் கட்டளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறு விஷயத்திலும் தன்னை வழிநடத்துவதை அவன் உணர்வான். நாளுக்கு நாள் அவன் செய்வதெல்லாமே கர்மயோகமாக ஆகிறது. ஒரு செயலை செய்யும்போது அந்த செயலை தான் செய்வதாக கருதாமல் தன்னை கருவியாக கொண்டு அந்த செயலை தெய்வமே செய்வித்து கொள்கிறது என்றும் தான் படைக்கப்பட்டதே பிறருக்கு அன்பு செய்யவும் தொண்டு செய்யவும் தான் என்றும் கருதும் மனோநிலை உருவாகிறது. படைப்பு என்னும் கடலில் அவன் ஒரு சிறிய அலை, அவ்வளவுதான். இனி அவனளவில் ஆணவத்தால் தூண்டப்பட்ட ஆசைகளுக்கு அடிபணிவது என்பது என்றும் இல்லை. அவன் செய்கிற செயல்கள் எல்லாம் தெய்வ அன்பினால் தூண்டப்பட்டவை. நன்றி, வணக்கம்.